பிளக்கோடு ஊட்டிக் பிட்டு, அதுக்கப்புறம் ஊட்டிக் கேப்சூல் வராது. அது வந்து ஊட்டிக் பிளக்கோடு ஊட்டிக் பிட்டு ஊட்டிக் வெசிக்கல் வரும். வெசிக்கல்லாம் வந்து அதாவது வெசிக்கல் ஞாபகம் வச்சுக்கோ, நர்வ் கண்டக்ஷனில் வருது அதான் வெசிக்கல். ஓகே, இங்கே வந்து ஊட்டிக் கேப்சூல். ஊட்டிக் கேப்சூல் அப்படின்றது வந்து நம்ம வந்து எக்டோடம் இல்லை, ஆக்சுவலி ரோமன் செஃபலான் வந்து எக்டோடம் பக்கத்தில் வருது, எக்டோடம்லேருந்து வருது ஐ கெஸ். யா, அப்போ நம்மளோட சுற்றி இருக்கிற மீசோடம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா நம்மளோட போன் ஃபார்ம் பண்ணுது மீசோடம். அது வந்து என்காண்ட்ராசிஃபிகேஷன். சிலது வந்து போனாக மாறாது, காண்ட்ராவாக இருக்கும். அது வந்து எங்கன்னா ஆன்டினா முன்னாடி ஃபெனிஸ்ட்ரம் அப்படின்றது வந்து ஃபெனிஸ்ட்ரம்னா விண்டோன்னு அர்த்தம். ஃபிஸ்ஸுலா ஃபிஸ்ஸுலா ஆன்டி ஃபெனிஸ்ட்ரமா ஃபிக்ஸேஷன் வந்து ஃபெனிஸ்ட்ரமுக்கு முன்னாடி வந்து இருக்குது. ஸோ ஃபிஸ்ஸுலா என்னன்னு பாரு. இப்போ ஆன்டீரியரில் வந்து போன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அது வந்து அந்த மூமெண்ட்டை வந்து பார்க்க முடியாமல் ஃபிக்ஸ் பண்ணிடுது. அதே வந்து பொஸ்டீரியர் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் வந்து ஃபார்ம் பண்ணுது. அது வந்து ஆனுலஸ் மட்டும் இன்வால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் சென்டரில் மட்டும் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஆனுலஸ் இன்வால்வ் ஆகும், சென்டர் மட்டும் இருந்துச்சுன்னா டிஸ்கேட்டு, ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சுன்னா வந்து ஆப்லேட்டரி டைப். இப்போ இதை வந்து ஹெச்என்இல வந்து பார்க்குறோம். ஹெச்என்இல வந்து பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த போன் என்ன நடக்குதுன்னா இந்த ரீமாடலிங் நடக்குது. ரீமாடலிங்னா ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஆஸ்டியோபிளாஸ்ட் வந்து ஆஸ்டியோகிளாஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு எல்லாம் ஓட்ட போட்டுருக்கும். ஓகேவா, அப்போ ஸ்பாஞ்சி போன் வந்து ஃபார்ம் ஆகும். அங்கே வந்து ஸ்பாஞ்சி போனில் வாஸ்குலரைசேஷன் நார்மலாக வந்து அதிகமாக டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஸ்டியோபிளாஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த இடத்த வந்து ரீமாடல் பண்ணும். ஓகேவா, ஃபுல்லாகவே வந்து கொலாஜன்லாம் ஃபார்ம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா, நார்மலாக இங்கே வந்து ட்ரிகர் வந்து ஆட்டோசோமல் டாமினன்ட் ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து ட்ரிகர் பண்ணுது. இந்த மாதிரி ப்ரெக்னன்சி மீசல்ஸ்லாம் அது ட்ரிகர் பண்ணுறதுனால ஆஸ்டியோபிளாஸ்ட் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து ஸ்பாஞ்சி போன் வாஸ்குலரைசேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனால் நம்மளுக்கு வந்து அது தேவையில்லை, வாஸ்குலரைசேஷன் தேவையில்லை. ஸ்பாஞ்சி போன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தானே டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால தானே ஆஸ்டியோகிளாஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது போனை. எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகுதோ அவ்வளோ வந்து போன் ஃபார்மேஷன் ஆகும், அவ்வளோ வந்து ஸ்டிஃப் ஆகும். ஹெச்என்இல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூ மேண்டல் ஆஃப் மெனசே அது ஃபார்ம் ஆகும். ஏன்னா ப்ளூ கலர் இருக்குது. கொலாஜனு மியூக்கோபாலி சாக்கரைட்ஸ் அதெல்லாம் போன் ஃபார்மேஷன் ஆகும்போது கொலாஜனில் டெபாசிட் ஆகுது இல்லையா இம்மெச்சூர் போனில், அதெல்லாமே வந்து ஹெச்என்இ ஸ்டெயினில் வந்து ப்ளூவாக தெரியும். அதான் மெனசேவாக ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, ஃபெனஸ்ட்ரி இது வந்து மெனசே. ஓகே, இப்போ இதோட கிளினிக்கல் ப்ரெசென்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபீமேல வந்து மோஸ்ட் காமனாக இருக்குது. அது ஜெனடிக் ஆட்டோசோமல் டாமினெண்ட்டாக இருக்குது. ரெண்டு பக்கமும் இருக்கும். இந்த வாரியரும் சேம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு இல்லை, ரெண்டு வாரியரும் வந்து சேம் தான். எந்த வாரியருக்கும் வந்து இதில் டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஸோ இங்கே வந்து பேரக்யூசஸ் வெலிசே அப்படின்றது வந்து ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் த்ரெஷோல்டு வந்து இருக்கும். அந்த த்ரெஷோல்டு வந்து ஹியரிங் லாஸ். ஓகேவா, இப்போ நார்மலான பேசிட்டு இருக்கும்போது 30 டெசிபல் 60 டெசிபல் 90 டெசிபல் இருக்குது. 60 டெசிபல் தான் நார்மல். அப்போ அதுக்கு கீழே வந்து போகுது. ஆனால் மார்க்கெட்டில் வந்து நம்ம கத்தி பேசுவோம். அப்போ இந்த சுற்றி இருக்கிற வாய்ஸ் வந்து நம்ம த்ரெஷோல்ட கம்மியாக இருக்குது, அதனால அது கேட்காது. அப்போ அவங்க பேசுறது வந்து த்ரெஷோல்ட இன்க்ரீஸ் ஆகிறதுனால இங்கே வந்து கேட்கும். ப்ரெக்னன்சியில் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது என்னன்னா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா போனியும் வந்து ரீமாடல் பண்ணும். அதாவது எல்லா போனியும் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்க பார்த்துக்கும். ஓகேவா, இங்கேயும் வந்து அதே ரீமாடலிங் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. மீசல்ஸ் அப்படின்றது வந்து நம்ம காதோட ஊட்டி கேப்சூலில் போய் உட்காந்துக்குது. அங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணுது. அது ஒரு ட்ரிகர் ஆக்ட் ஆகுது போனோட ரீமாடலிங்காக. ஓகேவா, இது நார்மல். இது வந்து ஆக்சுவலி அந்த ஸ்பாஞ்சி போன் வாஸ்குலரைசேஷன் ஆகும்போது ஆக்டிவ் ஃபேஸில் வந்து நமக்கு வந்து ஃபெமிங்கோட் பிங்க் வந்து தெரியும். ரினீஸ் டெஸ்ட் வந்து ஏன் நெகட்டிவ்னா அது வந்து ஆட்டோஸ்க்ளரோசிஸ் ஃபிக்ஸேஷன் ஆகுது, கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். அப்போ ரினீஸ் வந்து நெகட்டிவ். ஏன்னா ஏர் கண்டக்ஷன் வந்து கம்மியாகிடுது, போன் கண்டக்ஷன் அதே நார்மலாக இருக்குது. வெபஸ் அப்படின்றது வந்து இங்கே வந்து காது வந்து அடைஞ்சிருச்சு. அப்போ அதாவது நாய்ஸ், வெளியில் இருக்கிற நாய்ஸ் வெபஸ் அப்படின்னா ஒரு போன் கண்டக்ஷன் தானே. அப்போ வெளியில் இருக்கிற நாய்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறது குறைச்சிரும் சென்சரி நியூரல். சென்சரி நியூரல் வந்து ப்ராப்பராக கேட்கும். ஓகேவா, அப்சல்யூட் போன் கண்டக்ஷன் அப்படின்றது வந்து ஹெச்ஓடி கிட்ட போகிறது. அவருக்கு வந்து நம்ம வந்து போன் கண்டக்ஷன் தான் இருக்கும். சென்சரி இந்த சென்சரி நியூரல் எதுவுமே ஆகலை. ஷாம்பேக் டெஸ்ட் அப்படின்றது வந்து பக்கத்து ரூமில் இருக்கிறது வந்து போன் கண்டக்ஷன் பண்ணி பார்க்குறோம். அது வந்து நார்மலாக இருக்குது, ஷார்ட் ஆகலை. அவருக்கு வந்து லென்த் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து கண்டக்ஷனை வந்து நம்ம பிளாக் பண்ணிட்டோம். அதனால நாய்ஸ் வந்து ப்ரிவென்ட் ஆகலை. அவருக்கு வந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருக்குது. அதுவும் அப்நார்மல். கலீஸ் டெஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்டன் வந்து இது பண்ணுறோம். அது என்ன பண்ணுதுன்னா ஆர்டிகுலர் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணலை, ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. அதனால அந்த மூமெண்ட்டால சேஞ்ச் வந்து இல்லை. பியூட்டோன் ஆடியோமெட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கஹாங்கயா. ஸோ கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ், சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் வந்து 3 பட்டாச்சு. கண்டக்டிவ் கஹா அப்போ 2000 ஃப்ரீக்வன்சியில் மட்டும் அது வந்து டிப் ஆகும். கேப் வந்து ப்ரெசென்ட் இருக்கிறதுனால இது வந்து போன் கண்டக்ஷன். ஒரே ஒரு டெஸ்ட் பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா வந்து இங்கே டிம்பானிக் வந்து இன்டாக்டாக இருக்குது. அப்போ நம்ம வந்து டிம்பானோமெட்ரி வந்து பண்ணலாம். மூமெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் வந்து மிடில் ப்ரெஷர் வந்து யார் கமெண்ட் பண்ணால் நம்மளோட ஸ்டேஷன் டியூப் ப்ரெஷர் வந்து நார்மலுக்கு, மூமெண்ட் மட்டும் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ சர்ஜரி பண்ண பிறகு மூமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த டப்பாவில் வந்து இந்த ஹார்ட் ஸ்நாச் வந்து டிசப்பியர் ஆகும். இது ஒரே ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து டிம்பானோமெட்ரியிலே வந்து ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸ் வந்து பார்க்குறோம். ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து அதிக சவுண்டில் வந்து இருக்கணும். இங்கே ஸ்டெபிடியல் ரிஃப்ளெக்ஸ் வந்து ஆப்சென்ட் இருக்குது. பிகாஸ் சவுண்டே டிரான்ஸ்மிட் ஆகலை. ஓகேவா, இங்கே ப்ளூ ஸ்கீரா போன் வந்து ஓட்டோஸ்க்ளரோசிஸ், போன் வந்து ப்ராப்பராக ரீமாடலிங் ஆகலை. அப்போ ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா. அதனால் இம்பர்ஃபெக்ட் அப்படின்றது வந்து ஒரு டைப் ஆஃப் கொலாஜன் வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து மிக்ஸ்டு ஹியரிங் லாஸ். இதில் மிக்ஸ்டு ஹியரிங் லாஸ் வந்து இருக்குது. டைப் 1 கொலாஜன் டெபாசிட்ஸ். இங்கே ஓட்டோஸ்க்ளரோசிஸ் வந்து நம்மளோட ஃபுட் பிளேட் ஆஃப் ஸ்டெபிஸ் கிடையாது, காக்லியா ஃபுல்லாகவே வந்து இருக்குது. அதனால சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் வந்துடும். இதான் சார் காக்லியர் இன்வால்மெண்ட்டாக சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் தானே. வெஸ்டிபியூல் இல்லை, சுற்றி இருக்கிற வெஸ்டிபியூல் இல்லை, உள்ளே இருக்கிற காக்லியா அது ஏன் இன்வால்வ் ஆகுது டவுட். ஹெச்ஆர்சிடியில் வந்து டபுள் ரிங் சைன் வந்து வருது. ஓகேவா, ஏன் டபுள் ரிங் சைன் வருதுன்னா
காக்லியாவை சுற்றி, அப்போ காக்லியர் ப்ராப்ளமில் தான் வரும். ஏன்னா இங்கே வந்து காக்லியாவை சுற்றி வந்து போன் ஃபார்மேஷனில் வந்து அப்நார்மாலிட்டி வந்து இருக்குது. அப்போ இமெச்சூர் போன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால அது வந்து சிடியில் வந்து இமெச்சூர் இருக்கிறதுனால வந்து ஹாலோவாக வந்து தெரியுது. மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெக்டமே பண்ணிட்டாங்க, அதாவது ஃபுல் ஸ்டெப்பீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை, ஃபுட் பிளேட் அப்படி டாட்டை மட்டும் பண்ணுவாங்க. ஃப்ரூட் பிளேட் அப்படி வச்சு சென்டரில் டாட் வச்சு நம்மளோட அதாவது இந்த பிஸ்டன் வந்து ஸ்டேப்பீஸோட ஸ்டேப்பீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ சூப்பர் ஸ்ட்ரக்சரை ரிமூவ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டெபிலியல் டெண்டானி வந்து ரிமூவ் பண்ணுறோம். அப்புறம் ஃபுட் பிளேட்டில் ஓப்பனிங் பண்ணிட்டு ப்ராசஸஸ் வைக்கிறோம். ஓகேவா? ஒரே ஒரு இது ப்ராசஸஸ் வச்ச பிறகு ஆக்சுவலி வந்து அது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது ஃபேஷியல் நர்வ் இன்ஜுரி எல்லாம் வந்து ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் அப்படின்றது நம்மளோட ஃபிஸ்டுலா வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆச்சுன்னா இன்னர் இயர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால கம்ப்ளீட் ஹியரிங் லாஸ் வந்து ஆக சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஆப்ரேட் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிறதுனால டெட் இயர் வந்து காசு ஆகும். அதாவது லேப்ரேட்டைசஸ் டெட் இயர் வந்து காசு ஆகும். அப்போ அட்லீஸ்ட் அதர் இயர் ஆச்சு ப்ரொடெக்ட் பண்ணாலையா. ஸோ இந்த மாதிரி ஒரு டோர் வந்து கம்ப்ளீட்டாக செங்கல் வச்சு முடிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டோரில் சர்ஜரி பண்ணுறோம். ஸோ இந்த டோர்லேருந்து இன்னொரு டோரை வந்து கட்டுறோம், நம்மளே கட்டுறோம். அதான் சர்ஜிக்கல் மெத்தட். அந்த டோரை வந்து ஸ்ட்ராங் ஆகாமல் பார்த்துக்கிறது, அதாவது இந்த டோரோட டெவலப்மெண்ட்டை வந்து தடுக்கிறது. அதாவது இன்னும் ஹோல் இருக்கிற டோரை வந்து தடுக்கிறது வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட். அதாவது ஆஸ்டியோபிளாஸ்ட் டிக்ரீஸ் பண்ணும், ஆஸ்டியோபிளாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். சோடியம் ஃப்ளோரைடு இதில் வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட், அதாவது போன் டிசப்ஷனோட மெத்தட் பார்க்கும்போது பிளாஸ்ட் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுனால ஆஸ்டியோபிளாஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ பிளாஸ்ட் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது, அப்போ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து கொலாஜன் டெபாசிட் பண்ணிட்டு மெச்சுரேஷன், ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுது இந்த ஃப்ளோரைடு. இப்போ ஆக்டிவ் டிசீஸ் இருக்கும்போது ப்ளீடிங் வந்து அதிகமாகும். அது சுற்றி வந்து ஸ்பாஞ்சி போன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ சர்ஜரி வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ப்ரெக்னன்சியில் வந்து அவுட்கம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை திரும்பி அங்கே ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு திரும்பி வந்து ஸ்க்ளெரோசிஸ் ஆகலாம். ரெண்டு வாட்டி அவன் சர்ஜரி பண்ணுவான். பீனஸ் டிசீஸ் அப்படின்றது இந்த நம்மளோட ஸ்டெப்பீஸ் இருக்கு இல்லையா, அது போய் யூட்ரிக்கல் சாக்யூவில் வந்து அடிக்குது அப்படின்னா வந்து வெர்டிகோ காஸ் ஆகும். பைலட் அப்படின்றது வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, ஏன்னா வந்து ஆக்சுவலி மிடில் இயரில் வந்து பைலட்டில் மேலே போகும்போது ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ப்ரெஷர் சேஞ்ச் அப்படின்றது வந்து ஃபிஸ்டுலா வந்து ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வந்து டெட் இயர் வர சான்சஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு கன்சல்ட் வாங்கும்போது பேஷண்ட்டுக்கு வந்து வேணாம் சொல்கிறாங்க, ஆனால் ஹியரிங் வந்து கொடுத்தே ஆகணும். அப்போ ஹியரிங் எய்ட் கொடுக்கணும். அப்போ இந்த கூட்டத்தில் வந்து அவன் வந்து என்ன சொல்லுவான், லவுட் நாய்ஸ் வந்து வருது, அதாவது த்ரெஷோல்டை கிராஸ் பண்ணும். அப்போ நம்ம ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு த்ரெஷோல்டை கிராஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு சிவியர் ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ் வந்து இருக்குது அப்படின்னா, சிவியர் ஹியரிங் லாஸ் வந்து இருக்குது, அதாவது இந்த காக்லியர் இம்ப்ளான்ட். ஸோ 91 71. அப்போ சிவியர் இல்லை ப்ரொஃபவுண்ட். ஓகேவா? இது பாரு, இங்கே வந்து 81. ஸோ இங்கே வந்து 91 71 அவ்வளோ இருந்துச்சுன்னா நம்ம காக்லியர் இம்ப்ளான்ட் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஃபைண்டிங் அப்படின்றது வந்து இது வந்து போய்டும், இந்த கிராஃப் வந்து நார்மல் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஹியரிங் லாஸ் அப்படின்றது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து திரும்பி கண்டக்டிவ் ஹியரிங்கில் சென்சரி ஹியரிங் லாஸ் வந்து இருக்குது. கண்டக்டிவ்னா இப்போ நம்ம வந்து ஸ்டெப்பீஸ் ரிப்பேர் பண்ணோம், அந்த ஸ்டெப்பீஸோட ஃப்ளூட் பிளேட் சரியா இல்லை, அதே வந்து கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். இன்கஸ் கூட வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த கொக்கி மாதிரி இருக்குது, அது வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணோம், அது நெக்ரோசிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இல்லை அதே டிசீஸ் வந்து ரீகரண்ட் ஆயிருக்கு. ஸோ இமீடியட்டாக வீக்ஸில் வந்துச்சுன்னா டிஸ்பாஸ்மெண்ட், இல்லைனா காம்ப்ளிகேஷன் ஆயிருக்கு, சென்சரி ஹியரிங் லாஸ் வந்துருச்சு. ஃபிஸ்டுலா ஃபேஷியல் நர்வ் அப்படின்றது வந்து நம்ம பாப்புலேஷனில் வந்து ஆல்ரெடி டெசிஷன்ஸ் இருக்குது. பிஸ்டன் வந்து நம்ம போடுறோம் இல்லையா, அந்த பிஸ்டன் வந்து மேலே போய் கம்ப்ரெஸ் பண்ணுது, டிஸ்டார்ஜ் ஆகிட்டு மேலே போய் கம்ப்ரெஸ் பண்ணுது. இல்லை நம்ம சர்ஜரி பண்ணும்போது தெரியாமல் அந்த டெசிஷன்ஸ் வந்து ஃபேஷியல் நர்வ் வந்து கட் பண்ணிட்டோம். ஃபெனிஸ்ட்ரேஷன் ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து ஏர்லியர் டன் ஃபார் ஓட்டோஸ்க்ளீரோசிஸ். அப்போ ஃபெனிஸ்ட்ரேஷன் ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து டிம்பானோ பிளாஸ்டி. அப்போ டிம்பானோ பிளாஸ்டி அப்படின்றது வந்து 5 டைப் வந்து இருக்குது. ஓகேவா? கண்டிஷன் ஆஃப் டிம்பானிக் மெம்பரேன் இருக்குது. டிம்பானோ பிளாஸ்டி அப்படின்றது வந்து நியூகோசல் டைப்பில் பண்ணுவோம். 5 டைப்பு. ஃபெனிஸ்ட்ரேஷன் ஆப்ரேஷன், லேட்டரல் செமிசர்க்குலர் கெனால் ஃபெனிஸ்ட்ரேஷன் பண்ணால் அங்கேருந்து இன்னர் இயருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். அப்போ இதை ஸ்டெப்பீஸை விட்டு அப்போ அதுக்கு மேலே வந்து லேட்டரல் செமிசர்க்குலர் கெனால் ஓப்பன் பண்ணிவிட்டு வைப்ரேஷன்ஸை காஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பண்ணுறது கேவம் மைனர் அப்படின்றது வந்து அட்லீஸ்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஓவல் விண்டோ இருக்கு இல்லையா, அது வந்து ஓப்பனில் விட்டுறாங்க. டிம்பானிக் மெம்பரேன் வந்து ஜஸ்ட் ரவுண்ட் விண்டோ வந்து